அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஎம் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருமே ஈஸியாக செய்கிற மாதிரி ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம சாக்லேட் ஆட் பண்ணல. சாக்லேட் இல்லாமல் எப்படி ப்ரௌனி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரௌனியில் சாக்லேட் போடாமல் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்க வேணாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் உள்ள சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரௌனி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கிறேன். அதில் வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் ஒரு 3 முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்துக்கிற முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் வச்சு நான் வந்து பீட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட விஸ்க் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம சுகர் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து பவுடர் சுகர் போடல, நார்மல் சுகர் வந்து 1.25 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 1.25 கப்பையும் நான் வந்து ஃபுல்லாகவே போட்டுடலாம். போட்டுட்டு 1 டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம சுகர் பவுடர் போடலை அப்படிங்கிறனால கரையை வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் வந்து பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பீட்ரு வச்சு நான் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நார்மலாக நம்ம கேக் செய்கிறதுக்கு வந்து நம்ம முட்டை வந்து நல்லா பீட் பண்ணியிருக்கணும். முட்டை வந்து நல்லா கலர் மாதிரி க்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் ப்ரௌனிக்கு வந்து அந்த மாதிரி இல்லை, நல்லா சுகர் வந்து கரைஞ்சா போதும். கரைஞ்சி ஒரு மாதிரி நுர கூடி பொங்குன மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு வந்தால் போதும். பாருங்கள், நம்மளுக்கு வந்து நல்லா வந்து பீட்டாக இருக்குது. நம்ம தூக்கி ஊற்றும்போது இந்த மாதிரி விழணும். நம்மளுக்கு வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரக்கூடாது. இந்த மாதிரி சுகர் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் வந்து இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம பீட்ரு யூஸ் பண்ண தேவையில்லை. மறுபடியும் நம்ம விஸ்க் வச்சு 1 டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இன்னொரு எம்டி பவுல் எடுத்துருக்கேன். இந்த பாத்திரத்துலேயும் தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கலாம். நம்ம சாக்லேட்டுக்கு பதிலாக நம்ம கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு 1/2 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் வந்து போட்டுக்கிறேன். அடுத்ததாக இதில் 3/4 கப் அளவுக்கு ஆயில் வந்து ஊற்றிக்கிறேன். எந்த ஃப்ளேவருமே இல்லாத ஆயில் தான், குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இதையும் இப்போ நம்ம விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நம்ம மிக்ஸ் பண்ண நல்லா டார்க் கலரில் வரும். கொக்கோ பவுடரில் உள்ள கட்டிகள்லாம் வந்து நல்லா கரைஞ்சிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய கொக்கோ பவுடர் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம பேட்டர் வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் மிக்ஸை வந்து ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு முட்டை ஊற்றி செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், முட்டை இல்லாமல் எப்படி ப்ரௌனி செய்யணும் அப்படின்ட்டு. நீங்கள் அதை பார்த்து வந்து செஞ்சுக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நான் கோதுமை மாவில் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை ஃபுல்லாக வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது இப்போ மறுபடியும் வந்து நம்ம விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம நல்லா ஒரே டைரெக்ஷன்லேயே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் செஞ்சு கொடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ண நம்மளோட ப்ரௌனியோட கலர் வந்து நல்லாவே தெரியுது. மிக்ஸ் செஞ்சதுக்கப்புறம் மைதா மாவை வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதே இதோட வந்து போட்டுக்கிறேன். நம்ம வந்து 2 ஷிஃப்ட்டாக வந்து போடணும். ஃபஸ்ட் ஷிஃப்ட் வந்து ஹாஃப் வந்து போட்டிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஹாஃபையுமே தட்டிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பேட்டர் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம மற்ற கேக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இது வந்து கோரி ஊற்றினா விழுற மாதிரி இருக்கணும். ப்ரௌனிக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா வரும். இப்போது நான் ஒரு ஸ்கொயர் டின் எடுத்துகிட்டு அதில் ஆயில் வச்சு நல்லா எல்லா பக்கம் அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். இதில் ஆயில் போட்டு நீங்கள் கொஞ்சமாக ஃப்ளார் போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆயில் போட்டு மட்டுமே பண்ணாலும் நமக்கு நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பேட்டரை இதில் ஊற்றிடலாம்.
இப்போ ஒரு நைஃப் இல்லைன்னா கம்பி ஏதாச்சும் வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கிடுறேன். ஃபைனலாக இந்த மாதிரி ஒன் டைம் வந்து டேப் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து அது உள்ள ஸ்டாண்ட் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே நம்ம பேட்டர் தூக்கி வச்சுருக்கேன். இந்த ப்ரௌனி வேகிறதுக்கு எனக்கு 35 நிமிஷம் ஆச்சு. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், நம்ம ப்ரௌனி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டோம். ப்ரௌனிக்கு மேலே ஒரு மாதிரி பிளாக் கலரில் தெரியுதுல, அது வந்து ஆவி தண்ணி வந்து அதில் விழுந்தனால அப்படி தெரியுது, மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ ஃபுல்லாக ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸியாகவே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டவும் இல்லை. இந்த ப்ரௌனி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம சாக்லேட் இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். கட் பண்ணும்போதுமே நம்மளுக்கு உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்தது. பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இதில் நம்ம சாக்லேட் வச்சு செஞ்சதுக்கும் வைக்காமல் செஞ்சதுக்கும் எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் MPM சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.